அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஐஎஸ் எக்ஸாம் மாதிரி தேர்வு பள்ளிகளில் நடத்தப்படுவதற்கு முன் முக்கிய வழிகாட்டுதல் நிபுணர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் கணக்கு மாதிரி தேர்வுக்கு வந்து ப்ளூ அல்லது பிளாக் பால் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னா ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் பால் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஓரங்களை மடிக்கவோ கிறுக்கவோ கிளிக்கவோ கூடாது, மதிப்பீடும் செஞ்சு பார்க்கக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பள்ளிகளுக்கு வந்து மறுத்தேர்வு வைப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் சீட் கூட கவனமாக கையாளுங்க. 3வது பாயிண்ட் வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து 3ஆம் வகுப்பு ப்ளூ கலரில் இருக்கும், 6ஆம் வகுப்பு பிங்க் கலரில் இருக்கும். 4வது பாயிண்ட் வந்து வினாவுக்கு வந்து பதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு வந்து நிழலிட்டு காட்டணும். இதில் வந்து வேறு எதுவும் குறிக்கக்கூடாது. அப்புறம் 5வது வந்து எம்இஸ் நம்பர், பேரண்டோடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் ரிலேட்டட் காட்டியிருக்கணும். அப்புறம் 6வது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து திருத்தல் மடித்தல் காரில் வந்து பிளாக் புள்ளி இருக்கும், அதை மடிக்கவோ கிளிக்கவும் கூடாது, அதில் வேலியேஷன் பண்ணியிருக்கக்கூடாது. 7ஆம் பாயிண்ட் விடைகளை சொல்லிக் கொடுக்கவோ பேசவோ கூடாது, தேர்வுகளை வந்து ஜெனியூனாக தான் நடத்தணும். அப்புறம் 8வது வந்து 3ஆம் வகுப்புக்கு 1 முதல் 45 விடைகளையும் 6ஆம் வகுப்பு வந்து 1 முதல் 51 வினாக்களுக்கும் விடையை வந்து நிலையிட்டு காட்டியிருக்கணும். 3ஆவுக்கு வந்து 1 to 45 வரை உள்ள விடைகளை நிலையிட்டு காட்டியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்புக்கு 1 to 51 வினாக்களுக்கு நிலையிட்டு காட்டணும். இதை பயிற்சி அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வுகள் வந்து தமிழ் வழி அல்லது ஆங்கில வழி பள்ளிகளுக்கு ஏற்றவாறு இருக்கும். 11வது திரும்ப சமர்ப்பிக்கும் போது ரோலு ப்ரெசண்ட் ஆப்சென்ட் யூசர் ஓஎம்ஆர் யூசர் ஓஎம்ஆர் இதெல்லாம் சரியாக நெப்பி அனுப்பணும். தேர்வு நேரப்படி 3வது பாராப்பு சரியாக கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து தமிழ் வழியில் வந்து ஆங்கில வழி பள்ளிகளுக்கு ஏற்றவாறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 3ஆப்புக்கு வந்து 145 விடைகள் இருக்கும், விடைகளுக்கு பதில் எழுதணும். 6ஆப்புக்கு 151 வினாக்களுக்கு விடை அளிக்கணும். இந்த வீடியோ வந்து மற்ற குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.